சரி, நல்ல நம்பிக்கை இருக்கு. முயற்சின்னு சொல்றோம் என்ன? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு. ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வது முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. மாணவர்களே, இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. நீங்கள் பாருங்களேன், முயற்சினா என்னன்னு. கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தமா? நம்முடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம். மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை பாருங்கள். ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும், நிறைவு புள்ளி காலியாக இருக்கும். தூரமும் நேரமும் அதிகமாக பாதி பேர் பந்தய மைதானத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் மட்டுமே பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும். நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறு.